யாரா அது? என்னடா பெரிய தம்பி, எங்க வந்த? வேலை போயிருச்சு. ஒரு 100 ரூபாய் கடன் கொடுத்தா வசதியா இருக்கும். பெரிய தம்பி, கடனை வாங்கினா காசை திருப்பி கொடுக்கணும். அது உனக்கும் தெரியாது, சின்ன தம்பிக்கும் தெரியாது. உங்க பரம்பரைக்கே அப்படி ஒரு பழக்கம். நான் ஏன்பா காசை கொடுத்துட்டு அடியும் உதவி வாங்கணும்? அது நான் மட்டுமா அடிக்கிறேன், ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் தான் அடிக்கிறேன். ஆமா, வேலைக்கு போறப்பவே காசு ஒழுக்கமா கொடுக்க மாட்டீங்க. இப்ப வேலை வேற இல்ல, எப்படி கொடுப்ப? அப்படின்னு ஒரு வேலை போட்டு கொடுங்க. கொடுக்கறத பத்தி இல்ல, ஆனா விவகாரமான வேலை. அப்புறம் எப்படி? முதல்ல என்ன வேலைன்னு சொல்லி தொலைங்க சார். ஒண்ணுமில்லப்பா, காட்டுல போய் மரம் வெட்டுற வேலை. இருக்கிற மண்ட காய்ச்சலுக்கு மனுஷனையே வெட்டல. தேக்கு மரத்தை வெட்டினா 15 ரூபா, சந்திர மரத்தை வெட்டினா 150 ரூபா. ஏ சௌரியம்? சந்தன மரத்தையே வெட்டுவான். அவன் ஒண்ணும் விவகாரம் வந்துடாத. வருமானம்னா விவகாரம் இருக்கத்தான் செய்யும். நானும் உன்ன மாதிரி பனியன் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தவன். என் முதலாளி கூட சண்டை போட்டு வந்து இந்த சந்தன மரத்தை வெட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த தோப்பு துறவு எல்லாம். தோப்புல 1000 தென்னை மரம் இருக்குன்னா 1000 சந்தன மரம் இருக்குன்னு அர்த்தம். என்ன சொல்ற? சரி, நான் மரத்தை வெட்டுறேன், ஆனா நீ கூலி ஒழுங்கா வெட்டணும், இல்லாட்டி உன்னத்தை வெட்டுவேன். அட என்னப்பா வந்தோன்னு வெட்டு குத்துன்னு சொல்ற? அதுக்கு இல்லையா, எங்க அத்தை பொண்ணு ஒவ்வொரு வாழ்ந்தவ ஓட்டு வீட்டுல கஷ்டப்பட்டதை பார்த்தா மனுஷனுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது. எங்க மாமா சொன்னபடி அவளை பழையபடி வாழ வைக்கணும். அது ஒண்ணுதான் நம்ம குறிக்கோள். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். சின்ன தம்பி, இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுட்டு செங்கல் சூழல வந்து எதுக்கடா கஷ்டப்படுற? அதான் சாராய கடை எல்லாம் மூடிட்டாங்கல்ல, ஆத்தோரமா அடகு போட்டுருக்கிறேன். வந்து கூட மாட இருந்தீங்கன்னா தினம் 100 ரூபாய் சௌரியம். எப்படி? வேண்டாயா, காலு வயித்து கஞ்சி குடிச்சாலும் கௌரவமா குடிக்கணும். கௌரவத்தை விட்டு போட்டு கார்ல போய் என்னையா பிரயோஜனம்? கௌரவத்தை பார்த்தா எங்க மாமன் புள்ள கவிதா பழையபடி வாழ வைக்க முடியுமா? இப்பதான் சந்தன மரத்தை வெட்ட ஆரம்பிச்சுக்கிறேன். அடுத்த மாசம் பாருங்க சந்தன மரத்தை விற்கவே கத்துக்கிறேன். பழையபடி எங்க மாமன் வீட்டை வாங்கி மாமன் புள்ளையோட குடித்தனம் நடத்தி புள்ள குட்டிகளோட வாழ்றனா இல்லையான்னு பாரு. பாலக்காட்டுக்கு பக்கத்துல ஒரு சர்ச்சில் ஏலம் முட்டு இருந்தாங்க. நின்னு அப்படியே பராக் பார்த்துட்டு இருந்தேன்னா, நீ மெட்ராஸ்ல இதே மாதிரி ஒரு பெரிய ஹார்மோனி பெட்டி வாசியல, அது ஞாபகம் வந்துருச்சு. 2000 ரூபாய் உள்ள வாங்கி வந்துட்டேன். 2000 ரூபாயா? எதுக்கு மாமா, சும்மா வேஸ்ட் தானே. உனக்கு நான் எது வாங்கிட்டு வந்தாலும் வேஸ்ட் தான். அந்த விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வந்தா தான் பிடிக்கும். தடியா வேஸ்ட் ஆகுது, கீஸ்ட் ஆகுது. விளக்கெண்ணா விளக்கெண்ண தான். மொத்தமா அழுக்கு துணி போட்டு வைக்கிறதுக்கு இதான் அம்சமான விஷயம். பெரிய விளக்கெண்ண வாங்கிட்டு வந்தது கரெக்டா போச்சு. நீ இந்த மாதிரி ஏதாச்சும் இடத்துல பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உனக்கு பாத்தியா இது. ஐயோ ஊரு எங்க என்ன ஊரு? மாமா, விசில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எச்சி. பரவாயில்ல மாமா, சொந்தத்துக்குள்ள என்ன எச்சி? அப்படியே சைடுல போட போ. டேய் டேய், அப்படி வா, அப்படி வா. என்னடா டேய், நேரா அப்படியே பின்னாடி போடா. போ. அட போறேன் போடா. எங்கடா போறது? அப்பா, இந்த பாரு, ஒண்ணு வீட்டை இடிச்சுக்கிட்டு போனோம், இல்லனா இதுக்குன்னு ஒரு புது வீடே கட்டணும். எப்படி அபிப்பிராயம்? வாங்கிட்டு வந்து எனக்கே அவ்வளவு சலிப்பு இல்ல. வீட்டுல உட்காந்து உனக்கு என்னடா அவ்வளவு சலிப்பு? தூக்கு அங்கேயாவது போடும். எனக்கு தானே. யாரோ ஒருத்தருக்கு தூக்குடா. தூக்கு. ஐயோ இன்னைக்கு என்னடா மழை இந்த போடு போடுது? நீ குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சா, அதனால வர்ண பகவானுக்கு உன் மேல வர நாத்தத்தை தாங்க முடியாம கொட்டுறாரு. ஏய், இன்னைக்காவது போய் வெளியே நில்றா போட. உனக்கு என்ன குளிச்சு பார்த்தா தானே தெரியும். குளிச்சு அடிக்கடி பிடிச்சிருச்சுன்னா
ஆயிரக்கணக்கான கீதங்களை தனக்குள்ள அடக்கி வச்சிருந்த ஒரு அருமையான பியானோவை தேவையில்லாம வாங்கிட்டு வந்து ஒரே நாள்ல சாகடிச்சிட்டீங்களே. இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? கற்பூர வாசனை எல்லாத்துக்கும் புரியாதுன்னு சொன்ன. இதை விட எனக்கு கழுதைனே சொல்லியிருக்கலாம். ஏன் கவி திட்டுற? பின்ன என்ன, பியானோவை வாங்கிட்டு வந்து இப்படி மழையில போட்டிருக்கீங்களே. காலையில அது பியானோவா இருக்காது, பிணமா தான் இருக்கும். இனிமே அது பாடாதா? எப்படி மாமா பாடும்? தெரியாத விஷயங்களை தலையிடுறது, கிடைக்காத பொருளுக்கு ஆசைப்படுறது, இதுவே உங்க பொழப்பா போச்சு. அப்போ அந்த பியானோ சாகிறதுக்குள்ள எனக்காக ஒரு பாட்டு பாடு கவி. கவி, பெரிய தம்பி ரொம்ப ஆசைப்பட்டு கேக்குறான். அவனுக்காக ஒரே ஒரு பாட்டு பாடு. அவர் ஆசைப்பட்டா அதுக்காக நான் எப்படி மாமா பாட முடியும்? யாருக்காகவும் பாட வேண்டாம். ஆயிரக்கணக்கான கீதங்கள் அழிய போகுதுன்னு இப்ப சொன்னியே, நீ மனசு வச்சா அதுல உன்னையாவது காப்பாத்தலாம் இல்லையா? அப்புறம் உன் இஷ்டம். கவிதா, எனக்காக தான் பாட. கவி கவி, மழை வருது, கொடப்படு. டேய், என்ன மழை நின்னு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஒன்று இடைஞ்சல சகிக்கவே முடியலடா. நீ பாடு. மழை துளி லயம் இருக்குது, துளிகள் விழி ஸ்வரம் பிரிக்குது. நான்
ஏண்டா மாமா மாமான்னு பாடும்போது சொன்னாலே அது உன்னை பத்தியா என்ன பத்தியா? யாருக்குடா தெரியும்? மாமா மாமான்னு சொல்லும்போது என்ன மாதிரி இருந்தது? பாட்டு பூரா உன்னை பத்தி தானே இருந்தது. ஏன்னா வந்து லாட்டரி சீட் வாங்கினா கூட 1ஆம் தேதி அன்னைக்கு முடிவு தெரிஞ்சிடும். இது என்னடா 7-8 மாசம் எடுத்துட்டு இருக்க. காலையில கவிதா கிட்ட வாய் திறந்து கேட்ட வேண்டியதான். சரி, இப்ப மூடிட்டு படு. கொட்டாய் விட்டுருக்கு மட்டும் ஒரு வாய் திறந்துட்டுமா? போகும்போது கவனிச்சியா? கவிதா என்ன மட்டும் தொட்டுட்டு போனாலே. தூவானோ தூ அது ஏதேதோ காணோ. குட் நைட் கவி. குட் நைட் அங்கிள். ஏண்டா கவி குட் நைட்னு சொல்றாளே, அதுக்கு என்னடா அர்த்தம்? அப்படின்னா உங்களை மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு மாமான்னு அர்த்தம். கவி ஒன்னு எனக்கு ரொம்ப குட் நைட். இதுக்கு வேற என்னமோ அர்த்தம் போல இருக்குது. குண்டம் புழுகுறான். ஏண்டா 8 அணா 1 ரூபாய்க்கெல்லாம் ததியனத்தம் போடுவேன். 100 200 அள்ளி வீசுறியே. ஏண்டா என்ன மொல்ல மாதிரி தரம் பண்ற? திருட்டு நாயே சொல்லுடா. நாளைக்கு நீ செத்து போயிட்டேன்னா பெரிய பையன் நான் தான் உனக்கு கொள்ளி வைக்கணும். சும்மா நாய்கின்னு பேசாத. காசை கொண்டு வந்து கொடுத்தா கப்புன்னு வாங்கி சுருக்கு பையில முடிஞ்சு வைப்பியா? அதை விட்டு போட்டு கணக்கு கேட்கிற. கணக்கு கேட்டு ஒரு கட்சியே கந்தரவளமா இருக்கு. ஞாபகம் வச்சுக்க. டேய், செங்கல் சூளையில 3 நாள் வேலையை நான் ஒருத்தனே பாக்குறேன். அப்படி இருந்தும் என்னால வாரத்துக்கு 80 ரூபாய்க்கு மேல வாங்க முடியல. நீ எப்படி 1000 2000 கொண்டுட்டு வர? பிரெயின் மூளை ரோஸ்ட். களிமண். ஏமாமா 3 பேர் கேக்குறோம்ல, சொல்லுங்களேன். அது வேலை வெட்டி எல்லாம் சும்மா சுத்திட்டு இருந்தனா இந்த கந்து வெட்டிக்கெல்லாம் கடன் கொடுப்பாருல்ல பஞ்சாயத்து போர்டு மெம்பர் குட்டியான, அவர்தான் கூப்புக்கு மரம் வெட்ட வேடான்னு கூப்பிட்டாரு. போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது சட்டவிரோதமா சந்தன மரத்தை வெட்டுறோம்னு. தேக்குனா ஒரு நாளைக்கு 15 ரூபாய் கூறினாங்க. சந்தன மரம்னா 150 ரூபான்னு சொன்னாங்க. சரி 2 மரம் தானே சந்தனத்தையே வெட்டி போட்டுன்னு வச்சுக்கேன். அது என்னமோ சந்தன மரத்தை வெட்டும் போது வாசமே வர மாட்டேங்குது. அரைச்சு பூசினாத்தான் வாசம் வருதுன்னு. கோழி மாதிரி அறுக்கும் போது வாசமா வருது. குழம்புலாம் வச்சாதான் குப்பு நட்டு. டேய், உனக்கு ஏன்டா அந்த திருட்டு புத்தி? கவிதாவை கண் கலங்காம காப்பாத்துறோம்னு அன்னைக்கு வார்த்தையில சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம்ல, சக்கரைன்னு பேப்பர் எழுதி நக்குன்னு நினைக்காது. காசு கொடுத்து வாங்கணும். அதுக்கு இந்த வழி தான் கிடைச்சதா? என்ன டேய், நாளைக்கு போலீஸ் கேஸ்ன்னு வந்து உன் கையில வழங்க மாட்டிட்டு போயிட்டா என்னால தாங்க முடியாதுடா. ஏன்டா உனக்கு எப்படி புத்தி போகுது? பொழைக்கவும் மாட்டேங்க, பொழைக்கிறது கூடவும் மாட்டேங்க. போங்க பச்சை. டேய், என்ன மன்னிச்சிடுறேன். உன்னை அடிச்சிட்டேன்ல. சரி. டேய் என்னடா அது? என் வயித்துல புளிய கலக்கிறீங்க. போலீஸ் வளங்கள் என்னென்னமா சொல்றீங்க? நீங்க படிக்காதவனுங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுடா. அத்தா நீ படிச்சு விடாச்சே, கொஞ்சம் விவரமா சொல்லுமா? ஆமாம் பாட்டி, சந்தன மரத்தை வெட்டுறது சட்டப்படி குற்றம்தா. சட்டத்தை எல்லாம் பாத்துட்டு இருந்தா உன் கழுத்துக்கு எப்படி தங்கச்சங்கிலி வாங்கி கொடுக்கறதா? உங்க கைக்கு விளங்க மாட்டித்தா என் கழுத்துல சங்கிலி போடணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டா இந்த வீட்டை விட்டு போறதை தவிர எனக்கு வேற வழியே இல்ல. இத பாருங்கடா, சுதந்திர போராட்டத்துல ஜெயிலுக்கு போனதுக்கு உங்க அப்பச்சியே எங்க மாமனார் 3 நாளா வீட்டுக்குள்ள விடல. இந்த வீட்டுல போலீஸ் கீழே ஏதாச்சும் வந்துச்சு, அப்புறம் இந்த கிழவியை நீங்க உயிரோட பார்க்கவே மாட்டீங்க. அப்புறம் என்னடா உங்க இஷ்டத்துக்கே ஆடுங்க. என்னமோ சந்தன மரம் வெட்டுறதுக்கு போய் நம்மளை பத்தி சோப்ராஜ் மாதிரி பேசுறாங்க. அப்படித்தான் போனா ஒரு 3 மாசத்துல வந்துட்டா போகுது. மத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்படக்கூடிய உங்க நல்ல மனசை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக தப்பு வேலைக்கு போகாதீங்க. இது நான் எந்த உரிமையில உங்ககிட்ட சொல்ல முடியும். நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா வருத்தப்படுறது உங்க வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் இல்ல. அந்த காலத்துல மாரியாத்தா நோம்பினா மஞ்சள் தண்ணி தான் ஊத்துவாங்க. இப்ப என்னடானா கலர் கலரா சாய தண்ணி ஊத்துறாங்க. சாய தண்ணியா? மாரியாத்தாக்கு ஜீன்ஸே மாட்டி விட்டுருவாங்க. தண்ணி ஊத்துற.
டேய் விளக்கண்ண உதப்ப டேய் டேய் திருந்த விடு அபக்கே சாயப்படவில்லை. இன்னைக்கு தான் நான் உன்னை பாக்குறேன். தெரியாதனமா ஊத்திட்டேன். அதனால என்ன, என் கையாலதான் சாயப்படவை கட்டணும்னு விதி இருந்தா விட்டா போயிடும். என்னங்க அரிசாமி படிக்க ஒரு தேங்காய் உடைக்கிறீங்க? ஆமா பெரிய தம்பி, ஒரு நாள் கூட புருஷனோட வாழாம விதவையாட்ட என் தங்கச்சிக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை கிடைச்சதுன்னா படிக்க ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு ஆண்டவனை வேண்டி இருந்தேன். அப்படியா? கிடைச்சிருச்சுங்களா? கிடைச்ச மாதிரி தான். உங்க வேண்டுதலே நம்ம வேண்டுதலே ஒரே மாதிரி இருக்குதுங்க. ஆமாங்கண்ணா, எங்க அத்தை பிள்ளை கவிதை இருக்குது இல்லைங்க, அது நான் ஆசைப்பட்ட மாதிரியே நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா படிக்க ஒரு தேங்காய் உடைக்கிறதா நான் சாமி கும்பிட்டு இறங்கிட்டு இருக்கேன், நீங்க ஏறிக்கிட்டு இருக்கீங்க. மீதி தேங்காய நீ உடைச்சிரு பெரிய தம்பி. ஏன் என்ன உடைச்சு சொல்றீங்க? உங்க வேண்டுதல? என் வேண்டுதல பாதியிலே முடிஞ்சு போச்சு. மீதி தேங்காய நீ உடைச்சிரு, ஓ வேண்டுதலையாவது நிறைவேறட்டும். ஓ, உங்க வேண்டுதல முடிஞ்சு போச்சுங்களா? கடவுளே கவிதாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், கடவுளே கவிதாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், கடவுளே கவிதாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், கவிதாவை கல்யாணம் பண்ணிக்கணும். மாமா விபூதி. ஐயே என்ன எனக்கு வச்சு விடுங்க. உனக்கு போய் நான் வேண்டாம், தப்பு. கட்டிக்க போறவளுக்கு பொட்டு வச்சு விட்டா என்ன தப்பு?
மேகங்கள் சங்கீதம் பாடாதோ உன் கூந்தல் பாயுங்கள் போடாதோ உன் தேகம் என் வேறு காதல் என்பது உன் நெஞ்சில் உள்ளது உன் நெஞ்சில் உள்ளது கண்ணில் வந்ததடி உன்னை போன்ற பெண்ணை கண்ணால் பார்த்ததில்லை உன்னை அன்றி யாரும் பெண்ணாய் தோன்றவில்லை பூவின் உள்ளே தேரோட்டம் நாளைதானே வெள்ளோட்டம் காதல் என்பது நெஞ்சில் உள்ளது நெஞ்சில் உள்ளது கண்ணில் வந்ததடி பெண்பூவே வாய் பேசு பூங்காற்றா நீ வீசு காதல் கீதம் நீ பாடு ஒரு காதல் என்பது உன் நெஞ்சில் உள்ளது உன் நெஞ்சில் உள்ளது கண்ணில் வந்ததடி இந்த உடம்பு பிடிச்சாலும் விட்டுருங்க, ஆனா பிடிச்சாலும் பிடிச்சிருக்கேன். அருமையான கன் ஐடியா பிடிச்சிருக்கேன். இந்த 2 பேரும் உள்ளதல் இருக்கு. முதல்ல இப்படித்தான் ஆரம்பிப்பீங்க. பாட்டில் தீர்ந்ததும் பொண்டாட்டி ஞாபகம் வந்துடும், வீட்டுக்கு போயிடுவீங்க. முதல்ல ஐடியாவை சொல்ல, சுமாரா இருந்தா ஊத்தி தரேன். என்ன முதலாளி, 2 பேரும் வேலையை விட்டு நிறுத்துறீங்களா? ம். சோத்துக்குல என்கிட்ட வந்தானுங்க. ம். நான் தான் ரூட் கொடுத்தேன். இப்ப நம்ம கிட்ட சந்தன மரம் வெட்டிட்டு இருக்கான். உள்ள தள்ளுறதுக்கு இதை விட நல்ல ஐடியா என்ன வேணும்? ஆமா, அவனை எப்படி உள்ள தள்ளுறது? முதலாளி, 100 கிலோ சந்தன மரத்தை அவன் வீட்டுல கொண்டு போய் வைக்க சொல்லிடுறேன். சந்தன மரத்தை கடத்திட்டான்னு கேச போட்டுருவோம். அடிதடினா கூட 6-7 மாசம் தான். சந்தன மரத்தை கடத்தான்னு 6-7 வருஷம். அதுக்குள்ள அம்மனிய கூட சரி பண்ணிடலாம். யோ, கேட்டல்ல, நாளை சாயங்காலம் அவன் ஸ்டேஷன்ல இருக்கணும். பேர் என்ன சார்? அதான்யா, சின்ன தம்பியோ பெரிய தம்பியோ